நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனே. வாய் திறந்து என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, என் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் வல்லமையின் ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, என் மனதில் உள்ள சஞ்சலங்களையும் வேதனைகளையும் தவிப்புகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பியருளும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் வாரும், என்னை அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். நல்ல வாயை திறந்து ஸ்துதிப்போம். தீராத தலைவலியிலிருந்து ஆண்டவர் சுகம் பெறுகிறார். முதுகு வலியினால் பேக் பெயினோடு இருக்கக்கூடிய 2 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். பல் ஈர்களிலே வீக்கமும் இரத்த கசிவும் உள்ள ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அலர்ஜி நோயினால் பாதிக்கப்பட்ட 3 பேரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்ட 2 பேரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். மார்பு பகுதியிலே வீக்கத்தோடு கட்டி போல இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நரம்பு மண்டலத்திலே பிரச்சனையோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். கப்பல் பணிக்காக ஜெபிக்கக்கூடிய 6 பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பாதையில் திறக்கிறார். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற 2 பேருக்கு ஆண்டவர் பிள்ளை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். மூச்சு திணறல் வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். தொழிலுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதனுடைய சூழ்ச்சியில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை விடுவிக்கிறார். குடும்பத்திலே தொடர்ந்து 3 முறை விபத்து நடந்த ஒரு குடும்பத்திலே ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வருகிறது. அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாப்பை வைத்து இவரை ஆசீர்வதிக்கிறார். குடி நோயிலிருந்து ஆண்டவர் 2 பேருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கனிவாய் பதிலளித்து உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் தெய்வம் நடத்தி செல்வார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வேத புத்தகத்தை தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எடுத்து வாசிக்க வேண்டிய உங்களுடைய வேத புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் திருப்பாடல் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனிக்காமல் இருந்து விடவில்லை. தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார். ஆமென். அல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே,
அன்னை மரியாவின் பரிந்துரையிலே அற்புதங்கள் 1000 நடக்கக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நேற்று முந்தா நாள் இரவு ஒரு 11:30 மணி இருக்கலாம் நினைக்கிறேன். அந்த மணிக்கு அந்த 11:30 மணிக்கு இந்த சகோதரி எழுந்துங்கம்மா அவங்க போன் பண்றாங்க. போன் பண்ணி சொல்றாங்க அவருடைய தம்பி பையன் அவர் திடீர்னு ஏதோ வீட்டுல சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை வந்தவுடன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இளமன்கள் பெரியவங்க கூட உடனே முடிவு எடுக்கிறது என்ன முடிவு அப்படின்னா சாகணும். உடனே வீட்டுக்குள்ள போய் ஏதோ பண்ணிட்டா அந்த அம்மா என்ன போன் பண்றாங்க. அப்பதான் கண்ணு அசருது. அடிச்சா போன் பண்ணி சொல்றாங்க தூக்குல தொங்கிட்டான், கழுத்து நெறிந்து நரம்புகள் கட்டாகிவிட்டது என்று போன் பண்ணி கிரிட்டிக்கலான நிலைமை, காப்பாத்துறது கஷ்டம் சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க அந்த நேரத்தில் அவங்க போன் பண்ணி இந்த அவங்க பெற்றோருடைய மனநிலைமை எப்படியோ. ஆனா அந்த சகோதரி ஜெபத்தில் ஆர்வமுள்ள சகோதரி போன் பண்ணி சொல்றாங்க எப்படியாவது என் தம்பி பையனை ஆண்டவர் என்ன செய்யணும், காப்பாற்றணும், ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் கூட சொன்னார் அந்த பையனுக்கு ஒண்ணாவாதுப்பா, அவனை ஆண்டவர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய சாட்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க நாம் ஜெபித்தோம், ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வந்தது. இப்ப எப்படிமா இருக்கா? இப்ப நல்ல மாற்றம். ஆண்டவர் சின்ன கொஞ்சம் சிகிச்சைகள் கொடுத்து சரியாயிருவோம். அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனையோட வந்திருப்போம், துன்பத்தோடு வந்திருப்போம், துயரத்தோடு வந்திருப்போம், கண்ணீரோடு வந்திருப்போம், கவலையோடு வந்திருப்போம், அழுகை நிறைந்த சுமைகளோடு வந்திருக்கிறோம். வாழ்க்கையில இந்த பிரச்சனை எப்படி முடிய போது, என் குடும்பம் எப்படி எந்த சூழலை சந்திக்கும் என்ற எத்தனையோ ப்ராப்ளங்களோடு நாம் வந்திருக்கிறோம். ஆனா ஒருவேளை நீங்க போய் உங்க பிரச்சனையை மற்றவங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதை விட ஏன் சுமை ரொம்ப பெருசு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்க அது அற்பமாக எண்ணலாம். எல்லாருக்கும் வராத துன்பமா உனக்கு வரப்போகுது, இது அவங்களுடைய பார்வை. ஆனால் நீ வாசித்த இந்த வசனத்திலே பாருங்கள், அவர் சிறுமையுற்றவர்களை, எளியவர்களுடைய சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, கவனிக்காமல் இருந்து விடவில்லை, தமது முகத்தை அவருக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாய் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, நீங்கள் மன்றாடுகிற மன்றாட்டுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் அளிக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் இன்னைக்கு செய்ய வேண்டியது டாக்டர் ரிப்போர்ட் பார்க்கறது இல்ல, உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கறது இல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை பார்க்கறது இல்ல. இன்னைக்கு என்ன பாருங்க தெரியுமா? என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்னைக்கு மாற்றத்தை தருவார். என் ஆண்டவர் என் நோயை நீக்குவார். என் ஆண்டவர் என் கஷ்டங்களை மாற்றுவார். என் ஆண்டவர் என் துன்ப துயரங்களை மாற்றுவார். ஆண்டவர் என் பிரச்சனைகளை விடுவிப்பார். இத இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க? அறிக்கையிட ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்களே, திருப்பாடல் 32:6 சொல்லுகிறது, துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர், பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பெருவெள்ளம் வந்தாலும் அது அவர்களை அணுகாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா.
நான் சமீபத்திலே ஒரு குடும்பத்தினுடைய சாட்சியத்தை கேட்டேன். Praise the Lord. அந்த சாட்சியத்தை பாருங்க, குறிப்பிட்ட ஒரு நாட்டில் நல்ல ஃபெய்த்ஃபுல், நல்ல விசுவாசம் நிறைந்த குடும்பம் அது. Praise the Lord. கணவன் மனைவி 2 பேரும் ஜெபிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு கை குழந்தை. Praise the Lord. அப்ப அந்த குழந்தை இவங்க அந்த குழந்தையோடு அவங்க படுத்திருக்கிறாங்க. அப்போ நல்லா ஜெபம்லாம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீரே எங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சங்கீதம் 121, சங்கீதம் 91, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவர் நிழலில் தங்கி இருப்பவர், நல்ல ஜெபம்லாம் பண்ணிட்டு அவங்க படுக்கைக்கு போயாச்சு. நல்லா அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். Praise the Lord. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கும்போது நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிள்ளையோட அழுகை சத்தம் கேட்குது. பிள்ளைய பக்கத்துல பார்க்காங்க, பிள்ளைய காணோம். அவங்க பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த அடுத்த ரூமுக்கு வராங்களா. அடுத்த ரூமுக்கு வரும்போது மேல இருந்த மட்டப்பா அந்த ஃப்ளோர் இடிஞ்சு கீழே விழுது. Praise the Lord. இப்போ காவல்துறையினர்களுக்கு போன் பண்றாங்க, அவங்க வர்றாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்ன, பிள்ளை பெட்ல இருந்து எப்படி அடுத்த ஹாலுக்கு போச்சு? அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியில் அங்க உள்ள சிசிடிவி கேமராவில் வச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு திருட வந்திருக்கான். பைபிள் சொல்லுது பாத்தீங்களா, காகத்தை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷித்தார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. காகத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரா? எலியாவை போஷித்தார். இப்போ அந்த திருடன் திருடுவதற்கு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான். போய் இந்த உள்ள நுழைஞ்சி அவன் அந்த பெட்ரூமுக்குள்ள தாண்டி உள்ள போகணும். அடுத்த ரூம்ல பாக்குறான், இந்த பிள்ளை என்ன செய்யுது? அழுது. மெல்ல வாயை பொத்தி அடுத்த ரூம்ல கொண்டு போய் அந்த குழந்தைய கொண்டு என்ன செஞ்சிருக்கான்? படுக்க வச்சுட்டு அடுத்த ரூமுக்கு போயிருக்கிறான். இவ்வளவுதான் நடந்திருக்கு. கடைசியில் திருட உள்ள அடுத்த ரூம்ல ஃப்ளோர் விழுந்ததுனால அவன் வெளியே வர முடியல. Praise the Lord. இந்த குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்டு அவங்க ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்னா திருடனை கொண்டும் அவர் காப்பாற்ற முடியும். கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை அந்த திருடன் வராம, ஒருவேளை அந்த குழந்தை தூக்கி அங்க வைக்காம, பாருங்க, கடவுள் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்குரிய பாதுகாப்பு. அதனால வசனம் பாருங்க, பெரும் வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது சொல்லுங்க என்ன செய்யாது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பெருவெள்ளம் வந்தாலும். பிரதர்ஸ் கை கொடுத்து சொல்லுங்க, பெருவெள்ளம் வந்தாலும், எந்த தீமை வந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எந்த தீமை உங்களை அணுகாது. Praise the Lord. அப்ப பிரியமானவர்களே, யாரு அணுகாது? ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை. நீங்க ஜெபத்தில் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கணும். தேவ சமூகத்திலே ஒருவன் ஜெபிக்கக்கூடிய அந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம், ஆனா நமக்கு என்ன செய்ய தெரியல தெரியுமா? ஜெபிக்க தெரியல. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் ஒரு நாளும் தோல்வி அடைவது இல்லை. ஜெபிக்கிறவனுடைய குடும்பம் வளமடையும். ஜெபிக்கிறவன் வானத்தின் பலகணிகளை திறக்கிறான். கை தட்டுங்க. Praise the Lord. ஜெபிக்கிறவன் கடவுளுடைய திட்டத்தை மாற்றுகிறான். ஜெபிக்கிறவன் என்ன செய்றான்? கடவுளுடைய திட்டத்தையே மாற்றுகிறான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எசையா 58:9 சொல்கிறது, நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் தருவார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு. Praise the Lord.
எல்லா விதமான தீமைகள், நுகங்கள், துன்பங்கள், துயரங்கள், உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்து கொடுக்கிற பாவங்கள், எந்தெந்த காரியங்கள் உங்களுக்குள்ள பொல்லாதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே அகற்றி இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் வல்லவர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள், அவர் உங்களுக்கு பதில் தருவார். இதோ நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பதில் தருவாரா? உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? இயேசு சொன்னார், யோவான் 14:14 சொல்கிறது, என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அப்ப பிரியமான என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நமக்கு ஜெப ஆவியை ஆண்டவர் தர வேண்டும். ஆமென். ஜெபிக்கிற தேவ அந்த ஆவி, ஜெப ஆவி நமக்குள் கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அந்த நாளிலே நான் வேகமாக ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வேணும்னா ஜெபம். சொல்லுங்க எல்லாரும், என்ன வேணும்? ஜெபம் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பக்தியா வழிபாட்டில் பங்கெடுப்போம். நிறைய நேரங்கள்ல பாருங்க, நம்ம மெழுகுதிரி கொளுத்துறோம், மாலை போடுறோம், புனித தலங்களுக்கு போறோம், எல்லாம் போறோம். ஆனா ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஜெபிக்கணும்? வாசிங்க, ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 21:36. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போதும் விழிப்பாயிருந்து நீங்கள் மன்றாடுங்கள். கை தட்டுங்கள். இயேசு சாமி தன் சீடர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எப்படி ஜெபிக்கணும்? விழிப்பாயிருந்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? நல்ல வாய்த்த சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? கவனமா இங்க உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க வேற எங்கேயோ இருக்க கூடாது. அப்படியே மெல்ல கழுத்து கீழே போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். காது எங்கேயோ போக கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விழிப்பாயிருந்து ஜெபிக்கணும். ஏன் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் கூறுகிறார், இந்த உலகத்துல நடக்க போகிற சம்பவங்கள் மோசமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்தில் ஒரு கல்லூரியில இருந்து இப்ப புதிதாக ஒரு போதை பழக்கம் என்ன செய்தான் ஆரம்பித்திருக்குதான் பிள்ளைங்களுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். இந்த ப்ளூடூத் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? ப்ளூடூத்னா நம்ம செல்போன்ல ஒன்று இருக்கும், இங்க உள்ள ஸ்பீக்கர்ல ஒன்று ப்ளூடூத் அப்படின்னா 2 இருந்ததுன்னா என்ன செய்யும்? இதை ஆன் பண்ணிட்டு அதையும் ஆன் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டோம்னா இங்க நம்ம பாட்டை போட்டுட்டு நம்ம என்ன வேலைனாலும் செய்யலாம். ஸ்பீக்கர் என்ன செய்யும்? பாடும். ப்ளூடூத் செல்ல இருக்குது, டிவியில ப்ளூடூத் இருக்குது, உடனே என்ன வருது? யூடியூப் பார்க்குறோம், அப்படிதானே? இந்த ப்ளூடூத் தான் இதுவரை நம்ம கேட்டிருக்கோம். இப்ப ப்ளூடூத் என்னவா தெரியுமா? இப்ப இளைஞர்கள் மத்தியில பரவுது. என்னன்னா, ஒருத்தன் ஒரு போதை பொருளை எடுக்கிறான், ஒரு போதை ஊசியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறான். அதை எடுத்துட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, சிரஞ்ச் மூலமா இவனுடைய பிளட் கொஞ்சம் எடுத்து அவனுடைய உடம்புல ஏத்துறாங்க. பிள்ளைங்களுக்குள்ள இன்னைக்கு பரவிடுகிற பாவங்கள், இதன் மூலமா எய்ட்ஸ் பரவுது, பலவிதமான வியாதிகள் பரவுது, எதிர்காலம் கேள்விக்குறியா மாறுது. என்னவா? இந்த உடம்புல இந்த ரத்தத்தில் இருக்கிற போதை என்ன செய்யுமா? இந்த ரத்தத்துக்குள்ள பரவும். ப்ளூடூத். இப்படிப்பட்ட புதிய புதிய பாவ செயல்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் நம்மை சுற்றிலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அநியாயங்கள் பெருகிறது, அக்கிரமம் பெருகுது. ஒரு மனுஷனுமே நீதிமான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை பயணிக்கிறது. அப்ப நீங்க கவனமா இருக்கணும், நீங்க பிழைச்சிருக்கணும். தப்பி பிழைக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? சொல்லுங்க,
வெறும் நற்செய்தி கூட்டம் இல்லை. நான் வந்த தியானத்துக்கு, நான் ஜெபத்துக்கு வந்தேன். சிலர் என்ன கேட்பாங்க, பாருங்க இங்க வந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், வர்றதுனால ஒருத்தர் புனிதமாக முடியுமா? சொல்லுங்க, வர்றதுனால ஒருத்தர் புனிதராக முடியுமா? வகுப்புக்கு போற 50 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவானா? சொல்லுங்க, வகுப்புக்கு போற 50 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறானா? இல்ல. ஏன்டா நீ வாங்கல? ஏன்டா அவன் வாங்கினானா? அவன் கேட்டான், ஹோம்ஒர்க் பண்ணான், ரீட் பண்ணான். எல்லாரும் கிட்டி கம்பு ஆடும்போது, எல்லாரும் கேம் விளையாடும்போது அவன் படிச்சான், எழுதுனான், ஃபர்ஸ்ட் வந்தான். இவரு கேட்க மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க பார்த்திருக்கீங்களா? காதே கேட்காது. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, கேக்குதா? தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க. எனக்கு ரொம்ப உங்களை பார்க்கும்போதே, சிலர் முகங்களை பார்க்கும்போது தெரியும், இது செவிடங்காதுல ஊதுன சங்கு தான். செத்தவன் கையில் என்ன கொடுக்கணும்? வெத்தலை பார்க்குன்னு சொன்னா பார்த்தீங்களா? அதை மாதிரி இதுக்கு ₹1 நாணயத்தை நெத்தியில் வச்ச மாதிரியே எனக்கு தோணும். அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ என்னதான் சொன்னாலும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சில கேஸ் இருக்கும். அல்லேலூயா. இங்க வந்துட்டு போகிற ஒவ்வொருவரும் நாம் வாழக்கூடிய குடும்பங்களிலும், சமூகத்திலும், ஊரிலும் தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். கை தட்டுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் பொல்லாதவைகளாக இருக்கும். அதிலிருந்து நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு விழிப்புடன் இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? விழிப்பா இருந்து ஜெபிக்கணும். ஏன் விழிப்பா இருந்து ஜெபிக்கணும்? அக்கா சொல்லுங்க, ஏன் விழிப்பா இருந்து ஜெபிக்கணும்? இன்னைக்கு நமக்கு ஜெபமாலை எடுத்தோன்னு தூக்கம் வந்துடும், பைபிள் எடுத்தோன்னு தூக்கம் வந்துடும். ஜெபத்துக்கு வந்தா சிலருக்கு குளோரோஃபார்ம் கொடுத்த மாதிரி ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா டெய்லி காலையில பூசைக்கு போகுது. நான் கேட்டேன், ஏமா இவ்வளவு பணியிலையும் பூசைக்கு போறியம்மா? சாமி, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது, அங்க பூசையில போய் உட்கார்ந்த ஒண்ணுதான் தூக்கம் வருது. பிரைஸ் தி லார்ட். வராத தூக்கம் எங்க வருது? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. அது செத்த ஜவந்தான். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்க வேண்டிய கூட்டம் இன்னைக்கு ஜெபிக்காம இருக்கு. ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார்? விழிப்பா இருந்து ஜெபி, விழிப்பா இருந்து ஜெபினா, இயேசு கெத்செமனி தோட்டத்துல ஜெபிக்கிறார். ஜெபித்தாரா? சத்தமா சொல்லுங்க. தன் சீடர்களுக்கு இரா உணவு கொடுக்கிறாரு, நற்கரணை ஏற்படுத்துறார். ஏற்படுத்திட்டு போய் ஜெபிக்கிறார். சீடர்கள் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஹாயா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சீடர்கள் தூங்கினாங்க. இயேசு வந்து தட்டி எழுப்பி சொல்றாரு, எப்பா நேரம் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, விழிப்பா இருந்து ஜெபிங்கப்பா. என்னோட 1 மணி நேரம் விழித்திருக்க உங்களால முடியாதா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. சீடர் என்ன பண்ணாங்க? தூங்கு. இப்ப இயேசு சொன்னாரு, வாங்கப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டு. அதுக்குள்ள யூதா சொன்னா, முத்தமிட்டான், காமிச்சு கொடுத்தானா? காமிச்சு கொடுத்தான். நல்லா கவனிங்க. சீடர்கள் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, சீடர்கள் என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க, சீடர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவே நீங்க பேசாம இருங்க, நாங்க சிலுவையில தொங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானே சொன்னாங்களா? துண்ட காணோம் ஓடினா, எல்லாரும் ஓடினோம். இயேசுவை தனியாக விட்டு எல்லாரும் ஓடினா. ஓடும்போது ஒருத்தர் டிரெஸ்ஸையே விட்டுட்டு ஓடினாங்க. பேதுரு மறுதலிச்சிட்டாரு. ஜெபிக்கிறவன், நல்லா கவனிக்கணும், ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்காதவனுக்கு வித்தியாசம் தெரியுமா? அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னது, பிரதர் என் பையனுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி மனமன் நோய் மாதிரி ஆயிட்டான். நல்லா இருந்த பையன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டான். சில சொன்னாங்க, அங்க கொண்டு போ, இங்க கொண்டு போ, அதை பாரு, இதை பாரு. நான் என் ஆண்டவரை தவிர வேற எங்கேயுமே போக மாட்டேன். நான் ஜெபிக்கிற கடவுள் என் பையனுக்கு சோத்த அவரை நம்பினா இன்னைக்கு என் பையன் தெளிவாய் காலேஜுக்கு போயிட்டான். கை தட்டுங்க. ஜெபிக்காத ஜனங்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன சொல்லுங்க? என்ன? நீ பேய்க்கு பாரு, நீ மைக்கு போடு, தாயத்தை கட்டு, அதை கட்டு, இதை கட்டு.
ஆனா ஜெபிக்கிறவன் எந்த சூழ்நிலையானாலும் தேவனுடைய சாட்சியாயிருப்பான். ஆமென். அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவர் சொல்றாரு, விழிப்போட இருந்து நீ ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது நமக்கு தடுமாற்றம் வரும். நமக்கு நினைச்சது நடக்காத பொழுது நமக்கு தடுமாற்றம் வரும். நாம விரும்பினது நமக்கு கிடைக்காத பொழுது நமக்கு பயம் வரும். என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம் என்ன. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் வாசம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய ஜெப ஆவியால் என்னை நிரப்பும், உம்முடைய ஜெப ஆவியால் என்னை நிரப்பும், ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நல்ல ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி நல்ல வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜெப வல்லமை, ஜெப ஆவி எனக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் இயேசுவே, நீர் ஜெபித்தது போல நான் ஜெபிக்க ஜெப ஆவியால் என்னை நிரப்பியருளும். ஜெப ஆவியால் என்னை அபிஷேகம் செய்யும். ஜெப ஆவியால் என்னை நிரப்பியருளும். பரிசுத்த ஆவியானவரே, சொல்லன்னா பெருமூச்சோடு அறிந்து ஜெபிப்பவரே, ஜெப ஆவியை எனக்குள் தாரும். ஜெப வரத்தை எனக்குள் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒருவன் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் வாசியுங்கள். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த ஜெப சிந்தனையை பாருங்கள். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிறார். நம் கடவுளாய் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தார். வந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? மீட்பை தந்தார். அந்த மீட்போட இல்ல, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்கணும். இயேசுதான் நமக்கு மாடல். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உங்கள் பரலோக பிதாவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு தெரியும், அதனால நீங்க கேட்டாதான் ஆண்டவர் கொடுப்பாரா, கேட்காம கொடுக்க மாட்டாரா? இப்படி விதண்டாவாதம் பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏன் ஜெபிக்கணும்னா, ஒரு மனிதன் எப்போ ஜெபத்துக்காக முழங்கால் படியிடுகிறானோ, எப்போ ஜெபத்துக்காக அவன் தேவ சமூகத்துல போகிறானோ, அப்பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் நான் அதான் டிஃபரெண்ட் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு ஜெபிக்காத மனுஷனுடைய முகத்தை பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, என் முகத்தை பார்த்தா எனக்கே பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்குது, எனக்குள்ள பாவங்கள் இருக்குது. நைட்டு ஃபுல்லா டிவி பார்க்குறேன், காலைல எழுந்திரிச்ச உடனே செல்போன் பார்க்குறேன். ஆனால் அதே இது நீங்கள் பாருங்க, 4 நாள் சில இடத்துல உள்ளிருப்பு தியானம் வைப்போம். 3 நாள் தியானம். முதல் நாள் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேய் அறிஞ்ச மாதிரியே வருவான். அல்லேலூயா. அப்படியே சோகமா வெந்து நொந்து போய், நான் அப்படிதான் போனேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா தியானத்து முடியும் போது பாருங்க முகம் எப்படி இருக்கும், அவங்க முகத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு பெரிய ஹாப்பி, சந்தோஷம். பைபிள் சொல்லுகிறது, இயேசுடைய முகத்தோற்றம் மாறியதை சீடர்கள் கண்டார்கள். பக்கத்துல கை குடிச்சுங்க. ஜெபம் உங்களை உருமாற செய்யும். ஜெபம் என்ன செய்யும்?
நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்து தெரியுமா? ஒரு பெரிய மாற்றம் வந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 34:5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியினால் மிளிர்ந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாருடைய முகம் அவமானத்துக்கு உள்ளாகல? ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகம் ஒரு நாள் என்ன செய்யாது? அவமானத்துக்கு உள்ளாகாது. சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நீங்க தேவைக்காக வந்திருக்கலாம். என் காரியம் நடக்கணும், என் தேவை சந்திக்கப்படணும், என் நோய் நீங்கணும். உண்மையிலே அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆமென். ஹல்லேலூயா. குதிங்கால் வலியோடு இருக்கிற ஒருவருக்கு இப்பொழுது ஆண்டவர் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற தேவையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஆனா எல்லாத்தை விட ஒரு தேவை என்ன தெரியுமா? அவரை நோக்கி பார்ப்பது. ஆமென். யாரை நோக்கி பாரு? ஆண்டவரை நோக்கி சொல்லு. யாரை நோக்கி பாரு? ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரை உற்று பார். தேவாதி தேவனை நீ கண்ணோக்கி, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர் என்று அவருடைய திரு சமூகத்தை உற்று நோக்கு. அவரை உற்று நோப்பார். அவரை பார்ப்பா. மனுஷன் காலில் போய் விழாத. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவருடைய முகம் என்ன செய்யல? அவமானத்துக்கு உள்ள. இயேசு கிறிஸ்து நமக்கு மாடல். ஆண்டவர் இயேசு சாமி பிதாவோடு கூட என்ன செய்யறாரு? அவர் இரண்டரை கலந்திருக்கிறார். தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்னா இருக்கணும். இதுதான் ஆசை. பைபிள் சொல்றது அவருடைய முகம் மாறுது. அவர் முக மாற்றத்தை கவனிக்கிறார்கள். நீங்க வந்திருக்க உங்க முகமெல்லாம் மாறும். எப்படி? ஒரு பைசா செலவு இல்லாம, கிளாமர் இல்லைங்க, தேவ பிரசன்னம். உன்னை பார்த்த உடனே ரோட்ல போறவன்லாம் பார்த்து வலிஞ்சிட்டு போக கூடாது. உன்னை பார்க்கும்போது உனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் தேவன் இருக்கிறார். உங்களுக்குள் ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. Hallelujah. அதனாலதான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். எசையா 60ஆம் அதிகாரம் 1. ஒளி வீசு. ஒருத்தர் வாசிக்கிறன்னு சொல்லியிருக்க. எப்பவுமே ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. Praise the Lord. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன செய்யணுமா? நீ ஒளி வீசணும். சொல்லுங்க, நீ. அதனாலதான் இயேசு சாமி சொன்னார், உலகின் ஒளி நானே, என்னை பின் சொல்கிறவன் இருளின் ஒளியை இருளில் நடவ மாட்டான், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான். Praise the Lord. ஹல்லேலூயா. நீங்க அதனாலதான் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க தெரியுமா? ஒளியா இருக்கிறீங்க. பக்கத்துல கை கொடுத்துருங்க, நீங்க தான் இந்த உலகத்துக்கு லைட். நீங்க தான் உலகத்துக்கு லைட். வெளிச்சம் யாரு? நீங்க தாங்க வெளிச்சம். நீங்களே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்தா, நீங்களே பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, Praise the Lord. ஜெபிக்கிற சில வீட்டில் பாருங்க, பிரதர் 1000 ஸ்தோத்திர பலி படிக்கா, காலை ஜபம், மத்தியான ஜபம், நைட்டு ஜபம், பேயறிஞ்ச மாதிரியே இருக்கா, பயமா இருக்கு. Praise the Lord. உண்மையிலேயே நீங்க ஜெபிக்கிறவங்கன்னா உங்கள் முகத்தில் தேவ பிரசன்னம் பற்றி எரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் எசையா தீர்க்கதரிசி பண்ணிக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க பார்ப்போம். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்திலே
யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என் பிரசன்னம் உன்னோட, சொல்லுங்க என்னுடைய பிரசன்னம் மகளே, மகனே, என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள செயல்படுகிறது. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வியாதியை குணப்படுத்துகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்காக அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆமென். அதனாலதாங்க பாருங்க, ஆண்டவர் பார்த்து இந்த மோசே ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் தெரியுமா? படிச்சு பாருங்க. 15ஆம் வசனம் படிக்கீங்களா? மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் இங்கிருந்து போக செய்யாது. ஆமென். வலது கரத்தை வேறு சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். உமது முகவழியால் என்னை நிரப்பி அருளும். என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற இந்த பேரொளியால் என்னை நிரப்புங்கப்பா. என் ஆத்துமாவுக்கு, என்னுடைய உடலுக்கு, என் உள்ளத்துக்கு உங்க பிரசன்னம் வேண்டும். என் குடும்பத்துக்கு உங்க பிரசன்னம் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக, என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும். அவருடைய பிரசன்னம் வந்துட்டுனா உங்க முகம் அல்ல, உங்க வாழ்க்கையே மாறிடும், லைஃபே மாறிடும். நீ இந்த உலகத்துக்கு ஒளி வீசும் விண்மீன்களாய் மாறுகிறீர்கள். ஆமென். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் மோசேயை பற்றி பைபிள் சொல்லுகிறது. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். 30வது வசனத்தை படிங்க. நான் வாசிக்கிறேன். 29ல நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியட்டும். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் மாறியிருந்தது. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. முகத்தோற்றம் எப்படி மாறிட்டான்? சொல்லுங்க, எப்படி மாறிட்டான்? அம்மா சொல்லுமா, எப்படி மாறிட்டே? ஒளிமயமாய் மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். தேவனே, ஒளிமயமா மாறிட்டு. ஒளிமயம், வெளிச்சம், வெளிச்சம். நீங்க தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தை கொடுக்கணும். நீங்க அழுதுகிட்டே வாழ்க்கையில போகக்கூடாது. துயரத்தோடையே உங்க வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும், அதனால தான் பாருங்க, அதுல 30 அந்த அதே அதிகாரத்துல நீங்க 34ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் முக்காடு போட்டு. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறவனுடைய முகம் பிரகாசிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் வேண்டும். ஆமென். இத புதிய ஏற்பாட்டில் பாக்குறீங்களா? புதிய ஏற்பாட்டில் பாருங்க. அல்லேலூயா. திருத்துதர் பணி, அப்போஸ்தலர் நடபடி, திருத்துதர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியை காண்பிக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. திருத்துதர் பணி 6:15. தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவருடைய முகம் வானதூதரின் முகத்தை போல இருக்க கண்டனர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்துச்சா? வானதூதரின் முகம். யாரை பத்தி சொல்லிருக்கு? ஸ்தேவான், முடியப்பர். முடியப்பரை பத்தி சொல்லிருக்கு. முடியப்பர் எப்படி இருந்தாரு? வானதூதரை போல அவருடைய முகம் பிரகாசித்ததான். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, முக தோற்றத்தை மாற்றுகிறார்.
அகத்தை மாற்றுகிறார், வாழ்வை மாற்றுகிறார், உங்களை மறுரூபமாய் மாற்றுகிற ஒரு அனுபவம் எது தெரியுமா? ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கணும்? முகம் மட்டும் இல்லைங்க, என் சுபாவங்கள் மாறும், என் குணம் மாறும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பங்குசாமி அழகா ஒன்று சொன்னாரு. ஒரு ஞான ஸ்நானத்துக்கு இந்த ஞான பெற்றோர் அவர் கூட்டுவாங்க, பாவ செய்தல் பண்ணணும். அவங்க சொன்னாங்க அப்படிலாம் பண்ண முடியாது. இல்லைங்க, இதெல்லாம் பண்ணணுங்க. கெட்ட வார்த்தை போட்டு ஏசுனானா. Praise the Lord. வெட்டிடுவேன், குத்திடுவேன். கூட இருந்து கேட்கலாம், ஃபாதர் 2 வார்த்தை சொல்லுங்க, போட்டு தருமடி கொடுத்து. ஃபாதர் சொன்னாரா, விட்டுருங்க. அந்த ஃபாதர் சொன்னாரு, நான் அவனை பத்தி ஒண்ணுமே கண்டுக்கலப்பா. நான் ஒரு காலத்துல அங்கேயே மன்னிச்சு கட்டி அருவாவை கையில் தூக்கினவன் தான். ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை. ஏன்? நான் ஜெபிக்கிறேன், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். Praise the Lord. அதே மனுஷன் வந்து மன்னிப்பு கேட்டானா. ஆமென். உங்க சுபாவம் மாறணும், உங்க முகத்தோற்றம் மாறணும். இங்க இருக்கிற தம்பி ஒருவேளை சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். இன்னைக்கு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. ஒரு நிமிஷம் முழங்கால் பண்ணிடுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் மாறுவார்கள், கெட்ட சுபாவங்கள் மாறும், தீய பழக்கங்கள் மாறும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே மாற்று, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க. கண்ணீரோடு ஒப்புக்கொடு, கண்ணீரோடு ஒப்புக்கொடு. தேவனே என்னை மாற்றும். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள், கண்களை மூடுங்கள். ஆண்டவரே எனக்கு மாற்றத்தை தார், மாற்றத்தை தார். ஜெப ஆவி எனக்கு ஊற்றுங்க. கைகளை விரித்து கேளுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரம் நீங்க கேளுங்க. ஆண்டவரே என்னை உங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஜெப வல்லமையால் நிரப்புங்க, ஜெப ஆவியால் நிரப்புங்க. ஜெபிக்கக்கூடிய அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. எனக்குள்ள இருந்த வல்லமை செயலாற்றட்டும், விடுதலை வல்லமை செயலாற்றட்டும், அக்கினி வல்லமை செயலாற்றட்டும். தெய்வமே உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. தடுமாற்றங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், தீவினைகள் மாறட்டும், சோர்வின் எல்லா விதமான தீமைகளும் வெளியேறட்டும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்திலே ஜெப வாஞ்சையை தாரும், ஜெபிக்கக்கூடிய வாஞ்சி எனக்குள் ஊற்றும். ஆண்டவரே, என் குடும்பத்திலே ஜெபிக்க ஜெப ஆவியை என் கணவருக்குள், என் பிள்ளைகளுக்குள் ஊற்றுமப்பா. ஆண்டவரே, ஜெப வல்லமையை எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் ஊற்றுமையா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபிக்கும் பொழுது ஒருவன் என்ன ஆகிறான் தெரியுமா? என்ன ஆகிறான்? முகம் பிரகாசம், சுபாவம் மாறுகிறது. எல்லாத்திலையும் மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென். இரண்டாவது, ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன ஆகிறான் அப்படின்னா,
வாசித்து பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நாம் மனிதர்களோடும், ஏனென்றால் நாம் மனிதர்களோடும் மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல ஒருவர் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் அவனை மூடுகிறது. ஆமென். நீங்க எப்போ ஜெபத்துக்காக வந்து உட்கார்றீங்களோ, எப்போ ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிறீங்களோ, அப்பமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆமென். ரெண்டாவது பாருங்க, ஜெபம் ஏன் ரொம்ப அவசியம்னா, நீங்க நிறைய நேரங்களில் தியானத்துக்கு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் பெரிய யோக்கியே அப்படி சொல்லல. என்னோட தியானத்துக்கு ஒரு சகோதரர் வரும், நானும் டிவைனுக்கு போனோம். பிரைஸ் தி லார்ட். 2002ஆம் ஆண்டு 2 பேரும் தியானத்துக்கு போறோம். முதல்ல 98ல போனேன். நான் சொன்ன பாத்தீங்களா, முதல்ல ஒரு கேட்டகரி வருவாங்க, செவுட காதுல சங்கூதுன, அது நான் தான். பிரைஸ் தி லார்ட். 98ல போனேன். கூட்டத்தை பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். மலையாள செக்ஷன்ல தியானம், தமிழ் தியானம், தெலுங்குல தியானம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நானும் போனது என் கூட நான், அப்புறம் மந்திரம் அப்படின்னு ஒரு சகோதரன், இன்னொருத்த முருகன், 3 பேரும் போனேன். பிரைஸ் தி லார்ட். போனது எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க, போனது எதுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் தூத்துக்குள்ள அகஸ்டின் முண்டேகாடுன்னு ஒரு ஃபாதர் வந்திருந்தார். அப்போ சொன்னாங்க, அங்க டிவைன் கூட்டம் நடக்கு, டிவைனுக்கு போனா பணக்காரனா மாறலாம் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். நானும் ஆசைப்பட்டு டிவைனுக்கு போனேன். அல்லேலூயா. பணக்காரனா மாறலாம்னா என்ன, சில மதத்துல சில கோயிலுக்கு போனா என்ன செய்யலாம், கடவுள் செல்வத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், போவோம்னு போனேன். என்னெல்லாமோ சொன்னாங்க. நாங்க டான்ஸ் மட்டும் ஆடினோம். எனக்கு பிடிக்கும்ல, ஏற்கனவே மப்ப போட்டு தான் ஆடி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனால ஊர்ல அந்த சகோதரர்லாம் வந்து பிரதர், நம்ம பிரதர் இப்படி ஆக்ஷன்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி அவரும் கை தட்டுங்க, காலை ஸ்டெப் வைங்க. கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆட விடுவாங்க. சொல்லவா வேணும், ஆடு. எல்லாம் முடிஞ்சது, ஒண்ணுமே புரியல. வந்துட்டோம். அல்லேலூயா. வந்துட்டு வந்தவொன்னு பார்க்குறவங்க எல்லாம் பார்த்து பிரைஸ் தி லார்ட். ஏன்னா டிவைன் போயிட்டு வந்தா என்ன செய்யணும், பார்க்குறவங்களை பார்த்து பிரைஸ் தி லார்ட்னு சொல்லணும். சொல்லி விடுவாங்கல்ல, நீங்க யாரை பார்த்தாலும் என்ன செய்யணும், பிரைஸ் தி லார்ட். 2 வாரம் பிரைஸ் தி லார்ட் இருந்துச்சு. 3ஆவது நாள் பிரைஸும் போச்சு, லார்டும் போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை மோசமா தான் இருந்துச்சு. ஆனா 2002ஆம் ஆண்டு நான் போனேன். காது நல்லா கேட்டுச்சு. ஏன் தெரியுமா, இருக்கிற நரம்பெல்லாம் உருவி விட்டுட்டார். பக்கத்துல கை கிடிச்சிருங்க. நரம்பு நாடியெல்லாம் ஒழுங்கா இருக்கிற வரை நம்மளும் அப்படித்தான் இருப்போம். எப்படித்தான் இருப்போம், கொஞ்சம் குசும்புலாம் இருக்கும்ல. அப்பப்ப எங்கேயாவது வாழ்வு, அங்கங்க வாயு சேட்டெல்லாம் வந்தா தான் பிடிச்சிக்கிட்டியா சிவே, இருக்கண்டா இருக்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிடுவாரு. அல்லேலூயா. 2002ல போனேன். காது நல்லா கேட்டுச்சு, கண்ணு நல்லா பார்த்துச்சு, வாய் நல்லா பாடிச்சு, இருதயம் திறந்தது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எனக்குள்ள எல்லாத்தையும் இழந்து ஒரு பரிதாபமான மனுஷனா போனேன். ஆமென். ஆனா என் கூட வந்த சகோதரர், நான் முதல்ல எப்படி போனேன் அதே மாதிரி பஸ்ஸில் ஏறும்போது ஒரு குவார்டர், ஊடையில் இறங்கும் போது ஒரு குவார்டர் கேட்டா சொல்லுவாரு, அங்க போனா 1 வாரம் குடிக்க விட மாட்டாங்க, அதனால போடு. அல்லேலூயா. ஒரு வாரம் 4-5 நாள் தியானம் முடிஞ்சது. வெளியே வந்த உடனே இழுத்தாரு பாருங்க, ஒரு இழு.
ஒரு பாக்கெட்டை ஒரே 10 நிமிஷத்துல இழுத்து முடிச்சார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தந்தார், ஒரு தொடுதல தந்தார். ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருந்துச்சு. பக்கத்துல கை கூடி சொல்லி ஏசிட்ட வராத வர நம்ம எடுக்கிறது தான் முடிவு. அப்படிதானே? மலர்ந்தா கவுந்தா அப்படிங்கிற மாதிரி என்னது, ஏ ராம ஆண்டா என்ன, ராமன ஆண்டா என்ன, போங்கடா அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் இயேசுட்ட வந்ததுக்கு அப்புறம் சோதனைக்கு பஞ்சமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பாட்டில், வெளிநாட்டு சரக்கு வந்திருக்கு, மாப்பிள்ளை வந்துருங்க. மனசு சொல்லுது, அட பாவிகளா, இவ்வளவு நாள் நான் கொடுத்தேன், இப்போ ஃப்ரீயாவே கிடைக்குதே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. சிக்கனும் ஃப்ரீ, மட்டனும் ஃப்ரீ, சரக்கும் ஃப்ரீ. சோதனை முன்னால இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லா சோதனைகளும் முன்னால இருக்கு. இப்ப போராடணும். ஆனா உண்மையிலே சொல்றேன், நான் முதல்ல 98ல போனேன், விழுந்தேன். ஏன்னா காது கேட்கல, கண்ணு பார்க்கல, வாய் பேசல, இதயம் திறக்கல. ஆனா 2002ல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தெளிவை கொடுத்தார். நான் உத்தமன்னு சொல்லல, நல்லவன்னு சொல்லல, ஆனா தேவன் நல்லவன். ஆண்டவரே, என்னால இந்த குடி, என் முன்னால இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ், என் முன்னால இருக்கிற இந்த செல்வாக்கு, இந்த பண ஆசை, எனக்கு எல்லாமே இதெல்லாம் முன்னால இருக்குப்பா, என்னால விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் என் குடிப்பழக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார். தீய நண்பர்கள்ட்ட இருந்து விடுவித்தார். பண ஆசை, பண வெறி பிடிச்சவன், நீங்க கேட்டு பாருங்க, விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்ப தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற இந்த போராட்டம், ஜெப வாழ்க்கைன்னு சாதாரண இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. பவுல் அழகா சொல்லுவாரு, நான் படிக்கியாப்பா, படிச்சிரு, அப்பதான் உனக்கும் புரியும், இந்த மரமண்டையும் புரியும். ரோமர் எடுத்துக்கோ, ரோமர் எடுத்து வாசிக்கிறியா? 7ஆம் அதிகாரம், சாமி எடுத்து வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, வாசி பாப்போம். 15வது வசனம், நான் செய்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் குடிப்பழக்கத்தை விடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால, உங்க கணவர் சொல்லுவார்ல, அடியே சிலர்லாம் குடிச்சிட்டாருன்னா அழுவா இருப்பாரு, சிலருக்கு குடிச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்க, பாசத்துக்கு பஞ்சமே. நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் குடிச்சாதான் பேசுவேன், தெரியுமா உங்களுக்கு? நான் குடிச்சாதான் எல்லாத்தையும் கலகலப்பா பேசுவேன். அதுக்காகவே குடிச்ச ஒரு காலத்துல, குடிச்சாதான் எனக்கு பாசமே வரும். பிரைஸ் தி லார்ட். அதனால குடிக்கு யாராவது குடிச்சாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப, நான் பெரிய ஞானம் பேச, நம்மளை விட பரவாயில்லையா அப்படிதான் நினைச்சிட்டு போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அல்லேலூயா. என்னால இந்த குடி பழக்கத்தை விடவே, என்னால இந்த சினிமா விடவே, என்னால இந்த தீய எண்ணத்தை விடவே. சிலருக்கு பாருங்க, சில ஆபாச படங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்க, சிலர் சேட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிளவி கூட சேட்டிங் பண்ணி, how are you, fine, சாப்பிட்டாச்சா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விட முடியல சாமி, விட முடியல, உன்னால விட முடியாது. ஏன்? பவுலே சொல்றாரு, நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்கிறேன். ஏன்? நான் பாவத்திற்கு அடிமைப்பட்டவன், ஊனியல்பினன். நம்ம எல்லாருமே யாரு? சத்தமா சொல்லுங்க. நீ இப்ப பாருங்க, பொறுமையா இருக்கணும்னு நினைப்பீங்க, நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? அன்பா இருக்கணும்னு நினைப்பீங்க, நினைப்பீங்களா?
சொல்லுங்க, நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? நினைப்பேன் நினைப்பேன் நினைப்பேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் சமாதானமா இருக்குன்னு நினைப்பேன். நினைப்பேனா? தாராளமா இருக்குன்னு நினைப்பேன். நினைப்பேனா? எப்ப வர இங்க உட்கார்ந்து சேர்ல உட்கார்ற வர. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கவனிங்க, நம்ம நினைப்பெல்லாம் நல்லதுதான். நம்ம நினைப்பெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், சரியா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமா இருக்கணும். ஆனா அது முடியல. ஏன் தெரியுமா? சங்கீதம் 51:5 படிப்பா. நீ என்னதான் சொன்னாலும் உனக்குள்ள ஒண்ணு கிரியை செய்யுது. இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். எப்படி பெத்தா எங்க அம்மா? நான் எப்படி உருவானேன்? பாவத்தோடு, தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இங்க இருக்கிற எல்லாரும் எதுலதான் வந்தோம்? அதான் சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க சிலதுல பாருங்க, உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்றீங்க, இந்த பையன் ரொம்ப மோசம், என் பொண்ணுக்கு பயங்கர கோபம். ஸ்டாப். அப்படியே ரிப்பீட் பண்ணு. அப்படி திரும்பி பாரு, கண்ணாடிய முகத்துல பாரு. கண்ணாடிய முகத்துல பார்க்கணும், முகத்தை கண்ணாடியில் பார்க்கணுமா? நீ எப்படினாலும் பார்த்துக்கோ, அங்க யார் தான் தெரியவா? நீ தான் உன் பிள்ளை, அப்படிதானே? நீ டண்டனக்கண்ணா, அது டனக்கணக்கான. பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ள என்ன சுபாவம் வருதோ அது யாருக்குள்ள இருக்கு? உன் பிள்ளைக்குள்ள இருக்கு. அப்ப அதுல இருந்து விடுதலை வரணும்னா நீ ஜெபிக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணுக்கு சில சுபாவங்கள், பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு நல்ல பிள்ளை, ஆனா அவளுக்கு 10 பாய் ஃப்ரெண்ட். மோசமா போல. ஆனா எனக்கு தோணுச்சு, நான் என் பிள்ளைய கண்டிக்கல, ஒன்னும் சொல்லல. ஏன்? நான் காலேஜில் படிக்கும்போது சொல்லுங்க அப்படிதான் இருந்தேன். நான் ஒரு ஃபாதர்ட்ட போய் சொன்னேன், வாமா ஒன்னும் சொல்லிடாத, ஆண்டவர்ட்ட கண்ணீர் விடு, ஜெபி. என் மகள் ஜெபித்தால், நான் என் மகளுக்காக நான் ஜெபித்தேன், என் மகளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் அவளை ஒரு கன்னியாஸ்திரியாக மாற்றியிருக்கிறார். சிஸ்டருக்கு போயிட்டான், உன் பிள்ளை மாறும், உன் மகன் மாறுவான். சண்டான எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார் அல்லவா, என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க முடிந்தவர் கொடுத்தார் அல்லவா, உன் வீட்டிலேயே உன் பிள்ளைகளுக்கு உன் கணவருக்கு மாற்றத்தை கொடுப்பார். எப்போ? விழுந்துரு. ஆண்டவரே என்னால முடியல, என்னால இந்த பாவத்தை விட, என்னால இந்த தீமையை விட எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, வெட்டிடலாம் போல இருக்கு, செத்துடலாம் போல இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு உடைய சமூகத்திலே நீ விழும் பொழுது அவனுடைய இரக்கம் வரும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், தயவு செய்து அதே எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம். சீக்கிரம் 2 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 6:18 வசனம். எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். கைத்தட்டுங்க. இந்த உலகத்துல உனக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. பைபிள் எடுத்த உடனே போராட்டம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்தின்படி வாழணும் முடிவெடுத்துட்டு அவனுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆனா அதை ஜெயிக்கணும் அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஜெபம் வேணும். ஜெபிக்க, ஆண்டவரே
அவர் சமூகத்தில் நீ உட்கார உட்கார உனக்குள்ள ஒரு மகிமை வல்லமை வெளிப்படும். ஆமென். ஒரு நிமிஷம் எழுதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம் உனக்கு தான் தெரியும். சிற்றின்ப போராட்டங்கள் இருக்கலாம், செக்ஸுவல் போராட்டங்கள் இருக்கலாம், போதை பொருளுடைய போராட்டம் இருக்கலாம், உலக உல்லாச வாழ்க்கைக்குரிய போராட்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை சம்பந்தமே இல்லாம எண்ணங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வாலிப மகளே மகனே, அப்பாவே அம்மாவே, இயேசு பார்த்து சொல்லு, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கூப்பிடு, கைகளை உயர்த்து, வாயை திறந்து கூப்பிடு. நல்ல ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் வல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். மனதிலே தீய எண்ணங்களால் வாதிக்கப்பட்டு குற்றப்பழி உணர்வினால் கடந்த காலத்தில் நான் செய்த பாவங்கள் என்று உள்ளத்தில் ரொம்ப வேதனையோடு குமரி கொண்டிருக்கிற 23 பேருடைய அந்த மன போராட்டத்தில் இந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். கைகளை தட்டி நன்றி இயேசுவே. ஆபாசமான காரியங்களுக்கு ஆபாச புஸ்தகம், ஆபாச படம், செல்போன்ல ஆபாசத்தை தேடுவது, இப்படி ஒரு 18 பேர் அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. திருமணம் முடிந்தவர்களும் அதுல இருக்கீங்க. ஆண்டவர் யாருக்குமே தெரியாது நினைக்கிறீங்க, ஆனா உள்ளத்துல இப்படி செய்யறனே அப்படின்னு வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்கு அந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. அபார்ஷன் பண்ணிட்டேன், கருக்கலைப்பு செய்துட்டேன், என் பிள்ளைய நானே கொண்டுட்டனே அப்படின்னு ஒரு 2 சகோதரிகள் கண்கள்ல கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமே இல்லை, என் வீட்டில் நடக்கிற இந்த தரித்திரத்துக்கு காரணம் இதாதான் இருக்குமோன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்க மேல இரக்கம் வைக்கிறார். நீங்க நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணி நீங்க அந்த இறந்த அந்த அபார்ஷன் செய்யப்பட்ட குழந்தைகளுக்காக நீங்க திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மனமாற்றத்தை தாரும், என் மனசுக்கு ஆறுதலை தாரும்னு செப்பீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதே போல சில விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒரு 108 பேருக்கு ஆண்டவர் பாவ சுபாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை தருகிறார். நன்றி இயேசுவே. 2 கைகளை சிரசில வைங்க. ரத்தத்தால் என்னை வாய் திறந்து
இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். வாலிப மகளே ஒப்புக்கொடு. உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சம் தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரையில் உள்ள பாவ செயல்கள், பாவ நாட்டங்கள், பாவத்தை உருவாக்குகிற என் மனதின் கெட்ட விருப்பங்கள், தீய சிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆமென். அமர்ந்து கொள்ளும். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, வாசிங்க கொலோசையர் 1ஆம் அதிகாரம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 1:13 வசனம். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு மனிதன் பிரகாசமடைய ஜெபிக்கணும். இரண்டாவது நம்முடைய ஊனியலுடைய இச்சைகள் பாவத்திலிருந்து விடுதலைய ஜெபிக்கணும். ஜெபம் முக்கியம். மூன்றாவது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை அடைய ஜெபம் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் யாரு? சாத்தான் யாரு? இருளின் அதிகாரி. சாத்தான் யாரு? இருளுடைய. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஜெப வாழ்க்கையில வந்தாங்க நிறைய பேர், ஊழியத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? கவனிக்கணும். ஏன் ஜெபிக்க சொல்றேன்னா, ஊழியத்துக்கு வந்தாங்க, ஜெப வாழ்க்கையில வந்தாங்க, நற்செய்தியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஊழியரா கூட மாறிட்டாங்க. ஆனா அநேகர் வீழ்ச்சி அடைந்தாங்க, விழுந்துட்டாங்க. ஏன்னா இருளின் அதிகாரம் அவர்கள் மீது செயலாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு இருந்தான் யாரு? யூதாஸ். ஆனா அவன் என்ன ஆனான் தெரியுமா? சொல்லுங்க. யூதாஸ் என்ன ஆனா? சொல்லுங்க. அவன் வாழ்வுக்கல்ல சாவுக்கு அவன் போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம். யோவான் நற்செய்தி 13:30. யோவான் 13:30. நல்லா ரியலைஸ் பண்ணிக்கணும். அப்பத்துண்டை யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். என்ன பண்றது? இரவு நேரம். அப்படின்னா அர்த்தம் என்ன? காலை மாலை அதே சொல்லுது. இரவுன்னு ஏன் பெர்சனலா ஆண்டவருக்கு காமிக்கார் தெரியுமா? அது சாத்தானுடைய நேரம். உடனே நீ நைட்டு 12 மணிக்கு ஜபத்துக்கு வராம இருந்துறாரு. இரவு ஜபத்துக்குலாம் வரமாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த பாலத்தை கடந்து போக மாட்டேங்க. அல்லேலூயா. பேய்க்கு பயப்படுறான். யாருக்கு பயப்பட மாட்டேங்கான்? ஆண்டவருக்கு பயப்பட மாட்டேங்கான். அப்ப இரவு நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாசிய 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த உலகத்தின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதவரின் கண்களை என்ன செஞ்சுட்டான்? நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஜெபத்துக்கு வந்தாங்க, ஆனா பாவத்தில் விட்டு வெளியே வரல. ஏன்? இப்ப நீங்க அவங்களுக்கு பேசுங்க ஜெபத்துல, பிரதர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், யார் பத்த பிள்ளையோ சொல்லிட்டு போறார். ஏமா பைபிள்ல சொல்லுது, பைபிள்ல சொல்லும், நாங்க சொல்றது நீங்க கேளுங்க. ஏன்னா இவங்க எந்த அதிகாரத்தில் இருக்காங்க சொல்லுங்க? இருளுடைய அதிகாரம். இயேசு சொல்றாரு, என்னோடு இருக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பான். யூதாசும் கேட்டான், ஆண்டவரே நானா? ஆனா அவன் மனம் மாறல, மனம் திரும்பல. ஏன்?
இருளோட அதிகாரம் அங்க செயல்படுது. ஏன்? அதான் சொல்லுது, நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்ணை பிசாசு என்ன செய்வான்? குருடாக்கிடுவான். ஜபத்துக்கு வருவாங்க, மந்திரம் பார்ப்பாங்க. ஜபத்துக்கு வருவாங்க, தாயத்து கட்டுவாங்க. ஜபத்துக்கு வருவாங்க, 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க. ஜபத்துக்கு வருவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கெட்ட வார்த்தையை விட மாட்டாங்க. காட்டு மிராண்டித்தனம் எல்லாம் இருக்கு, இச்சை எல்லாம். ஏன்? உள்ள பாவம் இருக்கு சார். பிரைஸ் தி லார்ட். உள்ள இருளோட அதிகாரம் இருக்கு. இருளின் தலைவன் யாரு? சாத்தான். அந்த இருளை ஜெயிக்கணும்னா உனக்குள்ள என்ன வரணும்? வெளிச்சம் வரும். வெளிச்சம் எப்ப வரும்? ஜெபிக்கும் போது வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும். என் மேல இருளுக்கு அதிகாரம் சொல்லுங்க. என் மேல இருளுக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைங்க மேல இருளுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். முழங்கால் படிக்கணும். எல்லாரும் முழங்கால் படிக்கணும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான தேவாதி தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறடா. ஆண்டவரே, நீர் என்னை ஒளியாய் மாற்றும். சங்கீதம் திருப்பாடல் 18ஆம் அதிகாரத்துல தாவீது ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் தெரியுமா? 18:28 சொல்லுது, ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாய் மாற்றுகிறீர். கைகளை உயர்த்துவோம். நல்ல கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, பற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே, பற்றாத நதியாக மாறும் போதகரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை அபிஷேகம் செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரின் ஆவியானவரே, எல்லாம் வல்லவரின் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறேன்.